chairman on the person, oh, you are interested in quizzing. Shall I ask you some quiz questions? I said, yes sir, please ask. So he started asking some very difficult quiz questions. I was totally shocked again. What is the difference between 1 rupee note and 2 rupee note? Answer பண்ண முடியுமா? Anybody? Principal of course he knows it. யாரும் சொல்ல முடியுமா? அந்த 1 ரூபாய் நோட் பார்த்துருக்கீங்களா? and 2 ரூபாய் நோட் பார்த்துருக்கீங்களா? I was so confused and almost my interview was about to get spoiled. Upon the chairman, he realized the candidate is getting very nervous. So our pocket la avarude the bus la paatharu. I don't see any difference appadina. So he just அதுல இவங்க சொல்லிட்டாங்க ஆக்சுவலி மார்க் மைனஸ் பண்ணோம். இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டு எனக்கும் ஒரு ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் படிச்சுட்டு நான் இதே கோச்சிங்ல Children's Day quiz வந்தீங்க எல்லாரும். இன்க்ளூசிவ் இந்தியா அப்படிங்கிற தலைப்புல குவிஸ் நடத்த போறோம் நம்ம. ஸோ இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னா தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நடத்தும். அது குவிஸ்ங்கிற வார்த்தையா மாற்றி அதை எழுதலாம். இன்க்ளூசிவ்னஸ் ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் மாற்றி எஸ்என் பதில் இசட் போட்டீங்கன்னா இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு எழுதினாலும் அந்த குவிஸ்ங்கிற வார்த்தையை அது உள்ள கொண்டு வந்துடலாம். அதனால இன்க்ளூசிவ் இந்தியா, இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கிறது. இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கிறதா ஐஏஎஸ் எக்ஸாம்ல முக்கியமான பகுதி. ஐஏஎஸ் எக்ஸாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா அது இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவோட விடுதலை போராட்டம், இந்திய வரலாறு, இந்தியாவோட பொருளாதாரம், இந்தியாவோட புவியியல், ஸோ இதை பற்றி கேள்விகள் நிறைய வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றம் இதெல்லாம் பற்றி கேள்விகள் வரும். ஸோ அதுக்கு ஒரு அடிப்படையா அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிக்கணும். நாங்கள் இந்த அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையம் மாணவர்களுக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் அறிமுகப்படுத்துறதுக்காக கல்லூரி மாணவர்களுக்கு குடிமைப்பணி ஆற்றும் படை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி எக்ஸாம் படிச்சாங்க அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கும். அதுல ஒரு பகுதியா இது வரைக்கும் 10 நிகழ்ச்சி நடந்திருக்கு. வேற வேற விதமா 10 நிகழ்ச்சி நடந்திருக்கு. 10 நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதாவது எதிர் பாஸ் பண்ணவங்களோட இன்டர்வியூ இருக்கும், அல்லது ஒரு ஆபீசர் பேசுறதா இருக்கும், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கும். இந்த மாதிரி வேற வேற ஃபார்மேட்ல அந்த குடிமைப்பணி ஆற்றுப்படை அப்படின்னு நடத்திருக்கோம். இது 11வது நிகழ்ச்சி, குடிமைப்பணி ஆற்றுப்படையோட 11வது நிகழ்ச்சி. இது மாணவர்களை வச்சு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனோட கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கு 5 பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ஃபார்மேட்ல இதை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுல வரக்கூடிய செலக்ட் ஆகி இப்போ வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இருக்கையில் அமர்ந்து 20 பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒரு பிரிலிமினரி ரவுண்ட் வச்சு
4 டீம் செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த 4 டீமும் ஸ்டேஜுக்கு வந்து அவங்க இருக்கையில வந்து அவங்க அறிமுகப்படுத்திங்க. டீம் ஏ வாங்க ஃபர்ஸ்ட் வாங்க. அடுத்த டீம் பி ரெண்டாவது டீம் வாங்க. டீம் சி வாங்க. டீம் fourth டீம். இந்த 4 அணிக்கும் பேர் கொடுக்குறான். ஏ டீம் பேர் ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா சமத்துவம். ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல சில முக்கியமான நாட்டில் எல்லா மக்களுக்கு இடையில சில உரிமைகள் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு முகப்புரையில சொல்லியிருக்காங்க. பிரியாம்பிள்னு சொல்லுவோம், அதை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சமத்துவம் நிலவணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து உங்க அணிக்கு பேர் வந்து சமத்துவ அணி. அடுத்தது பி டீம் அவங்க வந்து சுதந்திர அணி, லிபர்ட்டி. நம்ம வந்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கும் சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை வந்து ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், குறிப்பிட்ட வரம்புக்குள்ள பயன்படுத்தணும். சரியா? அடிப்படை உரிமைகள்ல நமக்கு வந்து சுதந்திரம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அதுல வந்து நமக்கு வந்து உங்க அணிக்கு பேர் வந்து சுதந்திர அணி, லிபர்ட்டி. ரெண்டாவது பி டீம் வந்து லிபர்ட்டி அணி, சமத்துவ அணி, இது வந்து சுதந்திர அணி. சி டீமுக்கு வந்து சகோதரத்துவம். சகோதரத்துவம்னா ஃப்ராட்டர்னிட்டி. எல்லாரும் வந்து எந்த வேறுபாடு இல்லாம எல்லாருமே சகோதர சகோதரிகள் இந்தியா உள்ளவங்க அப்படின்ட்டு இதுக்கு வந்து சகோதரத்துவம். உங்க அணிக்கு பேர் வந்து ஃப்ராட்டர்னிட்டி அணி, சகோதரத்துவ அணி. நீங்க வந்து 4வது அணி வந்து ஜஸ்டிஸ், நீதி. எல்லா விஷயத்திலும் நியாயமா நீதியோட இருக்கணும். அதனால வந்து உங்க அணிக்கு பேர் வந்து நீதி. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது அரசியல் நீதி, சமுதாய நீதி, பொருளாதார நீதி. அதனால நீதி, உங்க அணிக்கு பேர் வந்து நீதி. அப்போ வந்து சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், நீதி அப்படின்னு 4 அணி வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இப்போ உங்களை நீங்க அறிமுகப்படுத்த உடனே விசிட் போலாம். முதல் அணி அவங்க சமத்துவ அணி ஏ. நான் வந்து என் பேர் கே சக்திவேல். நான் சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவாரூர்ல இருந்து வந்துக்கிறேன். என் பேர் வந்து வன்னி சைத்தன்யராஜ். நான் வந்து திருவாரூர் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். சமத்துவ அணியில ஒரு மெம்பர். I'm Kavyashree from Chennai Higher Secondary School. I'm in Samatvam. Equality. Liberty. My name is K. Mudaya. I am from CHSS Madongarai. I am a team member of Liberty team. ஸ்கோரர் வந்து எல்லாம் ரெடி ஆகிங்க, மார்க் போடுறதுக்கு. ஸ்கோரர் இப்போ டைமர் வந்து பெல் வந்து பாத்தீங்க. ஸ்கோரர் வந்து அப்பப்போ ரவுண்ட் முடிஞ்சு ஸ்கோர் செல்வா இருக்கீங்களா? வேற என்ன? I'm Bhargavi from Chennai Higher Secondary School, Madongarai. I'm a member of Team Liberty. வாலண்டியர்ஸ் வாங்க. எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாலண்டியர் வந்து டைமரா இருக்கு, வந்து இதா இருக்கு. ஸ்கோரர் ஒருத்தருங்க, டைமர் ஒருத்தர், 2 பேர் தான் நல்லது. கவுண்ட். நான் விதானி, நான் CHSS வடிவக்கரையில இருந்து வரேன். நான் லிபர்ட்டி டீம் மெம்பர். I'm Rashmi. I'm from Chennai Girls High Secondary School, Saidapet. நான் சகோதரத்துறை அணியிலிருந்து I am Kavya. I am from Saidapet Chennai Girls High Secondary School. I am from fraternity team. My name is Nirishna Devi. I am from Chennai Girls High Secondary School, Saidapet. I am member of fraternity. My name is N. Gopalnath. I am studying in CHSS Taramani. I am a member in Justice Team. My name is S. Hanjashree. I am from CHS Taramani. I am a member of Justice Team. I am Jacqueline I.K. Matilda, daughter of Emmanuel from CHSS Taracheri. I am a team member of Justice Team. இப்படி அறுபடை ப்ளே பண்ண முடியுமா? முகமது அந்த பெல் எடுத்தாங்க.
culture. We taste it. இப்போ வந்து குயிஸ் ப்ரோக்ராம்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எதுக்காக குயிஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம்? சில்ட்ரன்ஸ் டே உங்களுக்கு தெரியும் இல்லையா? பண்டித ஜவஹர்லால் நேருடைய முதல் பிரைம் மினிஸ்டருடைய பிறந்தநாள் தான் சில்ட்ரன்ஸ் டே. ஏன் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறத? அவருக்கு சில்ட்ரன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் தான் எதிர்கால தலைவர்கள் அப்படிங்கிறதுனால அவர் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அதனால வந்து குழந்தைகள் தினமா கொண்டாடப்படுது. இப்போ இந்த இது வந்து ஒவ்வொரு தினத்தையும் நம்ம வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க. சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னா ஒரு ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் அப்படின்னா நேரு பத்தி தெரிஞ்சுக்கிறது. நேரு வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இந்தியாவை உருவாக்கிய சிற்பி, நவீன இந்தியாவின் சிற்பி, ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நவீன இந்தியா உருவாக்குற நவீன இந்தியா எந்த விதத்தில் உருவாக்குனாரு, அவர் என்னென்ன கொள்கைகள் நம்ம இந்தியாவுக்காக உருவாக்கி கொடுத்தாரு, சமத்துவம், பொருளாதாரத்துல சமத்துவ கொள்கைக்காக அவர் என்னென்ன பண்ணாரு, அதே மாதிரி அணிசேரா இயக்கம் அப்படின்னு வெளியுறவு கொள்கையில அவர் வந்து என்ன மாதிரி கொண்டு வந்தாரு. ஸோ அந்த மாதிரி அவருடைய நம்ம நாட்டுக்கு அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்ட்டு அந்த உலக பற்றி அவருடைய பார்வை எப்படி இருந்தது. அவர் புத்தகம் எழுதியிருக்காரு தெரியுமா? என்ன புத்தகம் எழுதியிருக்காரு கேள்விப்பட்டீங்களா? பண்டித ஜவஹர்லால் நேரு எழுதின புத்தகம் பேர் தெரியுமா? வெரி குட். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ரைட்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து நேரு எழுதின புத்தகம். பேர் என்னமா? ஜாக்லின். ஓகே, ஜாக்லின் கரெக்டா சொல்லிட்டாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஸோ புத்தகங்கள் எல்லாமே நீங்க ஆங்கிலத்தில் படிக்கலாம், அது தமிழ்லையும் படிக்கலாம். இப்போ அந்த புத்தகம் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா முக்கியமான புத்தகம். எத்தனை பேர் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு தெரியல உட்கார்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல. ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா கண்டிப்பா படிக்கணும். தமிழ்லையும் இருக்குது. அலைகள் வெளியீட்டகம் வந்து கண்டுணர்ந்த இந்தியா அப்படிங்கிற பேர்ல தமிழ்லையும் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் அடிப்படையில சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்க பொதுவா காந்தியுடைய, மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை புத்தகத்தையும் ஜவஹர்லால் நேருடைய கண்டுணர்ந்த இந்தியா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகத்தையும் படிக்கணும். ஸோ ரெண்டுமே தமிழ்ல இருக்கு. அதே மாதிரி சுதந்திர போராட்டம்ல எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிறத பத்தி ஒரு அருமையான புத்தகம் இருக்கு. ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படின்னு லாரிக் போலிங்ஸ் இருந்தது. அது வந்து ஃப்ரீடம் அட் மிட் நைட் தமிழ்ல வந்திருக்கு. நள்ளிரவில் சுதந்திரம் சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி, நாவல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த புத்தகமும் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு இந்த தினத்தையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது சில்ட்ரன்ஸ் டே, அப்புறம் வந்து காந்தி ஜெயந்தி, ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த டே வந்து நம்ம அந்த அதுக்காகவே டெடிகேட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு 9th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்க அதை படிக்க ஆரம்பிச்சா நீங்க அன்னைக்கு மட்டும் படிக்க முடியாது, அப்படியே அந்த வாரத்தை படிச்சு முடிச்சுடுவீங்க. ஸோ அந்த வாரம் ஃபுல்லா அதை டெடிகேட் பண்ணி படிச்சு முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்தா ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்குலாம் அந்த மாதிரி நான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டேன் ஸ்கூல் டேஸ்லேருந்தே. அதனால நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது வந்து எப்பனாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்க போறாங்க யூடியூப்ல, அவங்க வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஏற்படுத்திக்கலாம், அல்லது காலேஜ் டேஸ்லேருந்து ஏற்படுத்திக்கலாம். இதுல முக்கியமான விஷயங்களை பற்றி நாம வந்து நாட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். வாசிப்பு, வாசிச்சாதான் நிறைய குவிஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அது வந்து முதல்ல உங்களுடைய வாசிப்பை தூண்டுவது. ரெண்டாவது குவிஸ்ல வந்து டீம் ஒர்க். 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருக்கு ஒருத்தருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களாம் சேர்ந்து எப்படி வந்து கூட்டு முயற்சியில நம்ம வெற்றி பண்றோம். எப்போதுமே யாருமே இண்டிபெண்டா இருக்க முடியாது, யாராவது சார்ந்து தான் இருக்கணும் உலகத்துல. அப்போ இந்த டீம் ஸ்பிரிட் வர்றதுக்கு குவிஸ் நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு உந்துதலா இருக்கும். அதுக்கடுத்து 3வது விஷயம் வந்து தோல்வியை தாங்கக்கூடிய மனப்பான்மை. ரைட்டா? குவிஸ்ல எல்லாரும் ஜெயிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் செகண்ட் வரணும். இப்போ நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினாலும் அப்படிதான். முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம் வரும், அப்புறம் அதில் பாஸ் ஆவாங்க சில பேர், சிலர் பாஸ் ஆகலைன்னா திரும்ப அடுத்த வாட்டி படிக்கணும். அப்புறம் மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க, அதில் பாஸ் ஆவாங்க, பாஸ் ஆகலைன்னா திரும்ப படிக்கணும். இன்டர்வியூ வரும்போது அப்படிதான். இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வருது. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு தோல்வி மன தாங்கி ப்ரிலிமினரி ரவுண்ட் வச்சோம், அதுல இருந்து கொஞ்சம் பேர் வந்து வெற்றி பெறல, அதுக்காக அடுத்த வாட்டி வெற்றி பெறுவோம். இப்போ வரல அப்படின்னா உங்களுக்கு 20 பேர் வந்தாங்க, 12 பேர் தான் ஸ்டேஜ் ஏற முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல வந்து 3 டீம் தான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வரா, செகண்ட் பிரைஸ் யார் வரா, தேர்ட் பிரைஸ் யார் வரா அப்படின்னு அப்புறமா டிசைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வந்து வர்றதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம கேள்வி போலாமா? ஓகே, ரைட். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே புத்தகத்துல வச்ச மாதிரியே தான் கேள்வி இங்கேயும் வச்சிருங்க. நான் கேள்விகள் வேற, அதே கேள்வி இல்ல, கேள்வி மட்டும் வேற. இப்போ வந்து பிக் அவுட் தி பேர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் சொல்றதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட் ஏ டீம்ல கேட்டா அப்படின்னா 30 செகண்ட்ல சொல்லணும். ஈக்குவாலிட்டி டீம் சொல்லலைன்னா லிபர்ட்டி டீம் போயிடும். அவங்களுக்கு டைம் கிடையாது. ரைட்டா? 30 செகண்ட் ஆனோடனே பெல் அடிப்பாங்க. 30 செகண்ட் ஆனோடனே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா 10 மார்க் உண்டு. இல்ல பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க 5 மார்க். ஓகேவா? ஸோ
இதுல வந்து என்னன்னா அப்டேட் டைப் பண்றதுனால இப்போ நீங்க ஒன்று சொல்றீங்க, பி டீம் ஒன்று சொல்லுவாங்க, சி டீம் ஒன்று சொல்லுவாங்க, டி டீம் வந்து கண்டிப்பா பி தெரியல ஆன்சர் சொல்லிடுவாங்க. அதனால அவங்ககிட்ட ஒரு உப கேள்வி கேட்பேன், ஒரு அடிஷனல் கொஸ்டின் கேட்பேன். சிம்பிளா கேட்டாதான் உங்களுக்கு மார்க் தருவோம். பார்க்கலாம் போகும்போது டிசைட் எப்படின்னு. ரைட், இப்போ ஏ டீம்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ இதுல வந்து கேள்வி என்ன கேட்டிருக்குன்னா, பிக் அவுட் பேர்ல ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா இருந்தது யாரு, எந்த பேர் அப்படின்ட்டு நீங்க இதுல ஒரு பேர் செலக்ட் பண்ணணும். ஏ பி சி டி எதுல எது ஆன்சர் கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மைக் லார்ட் வெல்லசி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ படிங்க. யாரெல்லாம்? லார்ட் வெல்லசி, லார்ட் குருசான், லார்ட் காசர். ஓகே, லார்ட் காசர், லார்ட் வெல்லசி. ஓகே, சரியான விடை. அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்து ரெண்டாவது கேள்வி. கொஸ்டின் வந்து நீங்க ட்ராக் பண்ணுங்க. பொறுமையா ட்ராக் பண்ணி உங்களுக்கான கேள்வி. இந்தியாவில் நடந்த நியூக்ளியர் டெஸ்ட் எது? இதுல கொடுத்துருக்கல எதுலாம் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் குறிக்குது? ஏயா, பியா, சியா, டியா? ஆப்ஷன் ஏ ஸ்மைலிங் புத்தா போக்ரான். வெரி குட். ஆப்ஷன் ஏ ஸ்மைலிங் புத்தா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட், ரெண்டாவது வந்து போக்ரான். அதுல மேல क्वेश्चन போங்க. இப்போ வேற இது வந்து அடிஷனல் क्वेश्चन. வேற யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. பி ல இருக்குது என்ன? அக்னி, ஜிஎஸ்எல்விங்கிறது. இஸ்ரோல என்னது அது? ஸ்பேஸ் ரிசர்ச். ஸ்பேஸ் ரிசர்ச்ல என்னது அது? வாட் இஸ் தட்? லான்ச் பண்ண ஜிஎஸ்எல்வியா அக்னியா? ஜிஎஸ்எல்வி. அக்னிங்கிறது ஓகே. வேற யாருக்கு தெரியுமா அக்னின்னா என்ன? அக்னி இஸ் a rocket. அக்னிங்கிறது ராக்கெட்டா? ஜிஎஸ்எல்வி சேட்டலைட். ஜிஎஸ்எல்வி சேட்டலைட் இல்ல. சேட்டலைட் பேபி. சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி வெரி குட். ஆனா அக்னிங்கிறது ராக்கெட்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுமா? என்ன பர்பஸ்க்காக ஜிஎஸ்எல்வி சேட்டலைட் அப்படின்னா பல்வேறு காரணங்களுக்காக வெளியிடுறோம். நம்ம வந்து காலநிலை பார்க்கறதுக்கு, அது மாதிரி நம்ம வேற ஒரு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அது மாதிரி அக்னிங்கிறது என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது? அது வந்து விண்வெளியோட சம்பந்தப்பட்டது இல்ல, பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது. அது என்ன பேர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. டிஃபென்ஸ். அது பேர் என்ன? தமிழ்ல பேர் இங்கிலீஷ் சொல்லுங்க. எவ்வளவு ஆரம்பிச்சு ஒரு வார்த்தை நான் எதிர்பார்க்கிறேன். அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், திரிஷூல். டாக்டர் அப்துல் கலாம் வந்து இந்த இதோட அசோசியேட்டட் இந்த மாதிரி ப்ராஜெக்டோட. அவருக்கு என்ன பேரு? மிஸ்ஸிங் மேன். மிசைல் ஆஃப் இந்தியா. ஓகே. சோ இதெல்லாம் மிசைல்ஸ். ரைட்டா? மிசைல்ஸ்னா என்ன? தமிழ்ல என்ன பேரு மிசைல்ஸ்க்கு? ஏவுகணை. வெரி குட். ஏவுகணை. அடுத்து மங்கள்யான், சந்திரயான். மங்கள்யான் எந்த இது கூட்டது? சந்திரயான் எது கூட்டாங்க? மூணு. வெரி குட். ஆபரேஷன் ஃப்ளட், கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் வந்து ஃப்ளட் வராம பார்க்கிறதுக்கு வந்து வெதர்ல கிரீன் ரெவல்யூஷன்ல அக்ரிகல்ச்சர். கிரீன் வந்து அக்ரிகல்ச்சர். பேரை வந்து சொல்லிட்டீங்க. இது பேரை வந்து வெள்ள வராம தடுக்கலாம்னு சொல்லுங்க. இல்ல நம்மளோட கெஸ் ரைட் தான். அதாவது क्वेश्चन என்னன்னா குட் கெஸ் பட் ராங் ஆன்சர் சொல்லுங்க. ரைட்டா? குட் கெஸ். ஆபரேஷன் ஃப்ளட் வெள்ள வராம தடுக்கிறதுங்கிறது குட் கெஸ் தான். எல்லாருமே குட் கெஸ் வந்து ரைட் ஆன்சர் இருக்கணும் அவசியம் இல்ல. ரைட் ஆன்சர் இல்ல. பட் நான் கிரீன் ரெவல்யூஷன் கரெக்டா சொல்றீங்க. உங்க பேர் என்ன? காவ்யா. காவ்யா. வெரி குட். ஆபரேஷன் ஃப்ளட் என்ன அத சொல்றீங்களா? கிரீன் ரெவல்யூஷன் வந்து நம்ம அதே மாதிரி இது ஒரு ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி. ஆபரேஷன் ஃப்ளட் இன்னொரு புரட்சி. என்ன புரட்சி சொல்ல முடியுமா? அத கிரீன் ரெவல்யூஷன் பயிர் உற்பத்தி பெருக்கம். ஆபரேஷன் ஃப்ளட்ங்கிறது டைரக்டா இல்ல, இன்டைரக்டான மீனிங் அது. அது இன்னொரு ஒரு உற்பத்தி பெருக்கம். அது நான் சொல்றேன். அதோட சம்பந்தப்பட்டவர் வந்து ஃபாதர் ஆஃப் அந்த ரெவல்யூஷன் வந்து டாக்டர் வர்கீஸ் குரியன்.
சார் ஆடியன்ஸ் பாஸ் பண்ணலாமா சார்? ஆடியன்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் டஃப்பா கேட்க பரவாயில்ல. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எல்லாம். ஓகே, அவருடைய பயோகிராஃபி பேர் தெரிஞ்சா அதான் சொல்லுங்க. பயோகிராஃபி டாக்டர் வர்கீஸ் குரியனோட பயோகிராஃபி பேர் தெரிஞ்சா நாளைய கலெக்டர் சார்களே, கலெக்டர் அம்மாக்களே சொல்லுங்க. I to have a dream. Right, very good. யார் வந்து உங்க பேரு? மணி பாரதிக்கு வாழ்த்துக்கள். அவங்க ஒரு புக் கொடுத்தாங்க. அவருடைய ஃபேமஸான கோட் ஒன்று இருக்கு தெரியுமா? டாக்டர் வர்கீஸ் குரியன் அது வந்து ஆபரேஷன் ஃப்ளட் வெண்மை புரட்சி, பால் உற்பத்தி பெருக்கம். அதான் வந்து ஆபரேஷன் ஃப்ளட். அவருக்கு வந்து இப்ப இந்தியாவில் வந்து பால் உற்பத்தி பெருக்கிறது அது ரொம்ப முக்கியமான பங்கு. அதனுடைய பால் அதாவது ஆபரேஷன் ஃப்ளட் அதனுடைய பசுமை புரட்சி வெண்மை புரட்சியுடைய தந்தைன்னு சொல்லுவோம். பசுமை புரட்சியுடைய தந்தைன்னு யார் சொல்றோம்? டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன். வெரி குட். டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வந்து வெண்மை புரட்சி, இவர் வந்து பசுமை புரட்சியின் தந்தை. அவர் வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் ஆபரேஷன் ஃப்ளட்ல. சோ அவர் வந்து அவருடைய ஃபேமஸான கோட் வந்து ஐ டோன்ட் லைக் மில்க். அவருக்கு பர்சனலா மில்க் பிடிக்காது. ஏன்னா அவருக்கு வந்து இந்தியாவில் பால் பெருக்கிறதுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பட் அவருக்கு பர்சனலா வந்து பால் பிடிக்காது. ஏன்னா அவர் நம்ம கிண்டி இந்திய காலேஜ்ல தான் படிச்சாரு. அது நமக்கு பெருமை. கேரளாவை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை இந்தியா. ரைட், ஓகே. அடுத்து உங்களுக்கு எப்பப்பா எங்களுக்கு கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்றீங்க. ரைட், உங்களுக்கான கேள்வி வந்துருச்சு. பேட்டர்ன் டீமுக்கான கேள்வி. பிக் அவுட் தி பேர். 2000 உருவான இந்திய மாநிலங்கள். பிஆர் தெலுங்கானா, உத்தரகண்டா. தெலுங்கானா 2000 உருவாச்சு. சியா மார்க் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் சியா இல்ல. திரும்ப வந்து ஏ டீம் பாஸ் ஆகும். ஏ ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ். ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ் இல்ல. நீங்களும் வேற ஏதாவது மார்க் தான் ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. ஜார்க்கண்ட். நான் துணை கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். கேட்கலாமா? ஜார்க்கண்ட் வந்து எந்த மாநிலத்திலிருந்து இருக்கு? ரெண்டுல ஏதாவது சொல்லுங்க. ஜார்க்கண்ட் ஒரு மாநிலத்திலிருந்து இருக்குது, சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து இருக்கு. எந்த மாநிலத்திலிருந்து இருக்கு? தலைநகர் கேட்கலாம் பார்த்தேன், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அண்ணன் அக்காட்ட தான் கேட்கணும். உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவங்க பதட்ட வரைக்கும் நம்ம கேட்கணும். அவங்க வந்து போய் அது மாத்தி ஹிமாச்சல் பிரதேச தங்கிதான் முடியுமா? சிம்லாவுக்கு போட முடியுமா? வேற ஏதாவது நிறைய ஸ்டேட் இருக்குப்பா. இந்தியாவில் நிறைய ஸ்டேட் இருக்குல்ல. பேர் சொல்லிட்டு வந்து அவங்க ரைட்டா இருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பீகார். பீகார் சொல்லலாமா? மார்க் கொடுத்தல 5 மார்க் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த இப்படி வந்துட்டோம் இல்லையா? இந்த அடுத்த 4 கேள்வி இப்படி போகும். உங்களுக்கு போகும். இந்த ஷாக் அடிப்பாங்க இல்லையா? உங்களுக்கு அது கேள்வி ஜஸ்டிஸ் கிஃப்ட். உங்களுக்கு யாரும் கேள்வி வந்துச்சா? இல்ல மாது ரெகுலர் क्वेश्चन வரல இல்ல. ரைட், ரெகுலர் क्वेश्चन. 2005க்கு முன்னாலேயே செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள். இந்திய அரசாங்கம் வந்து செம்மொழிகளா 2004ல ஒரு மொழியும் 2005ல ஒரு மொழியா இருக்காங்க. 2 மொழியா. அதுக்கப்புறம் நிறைய அறிவிச்சிருக்காங்க. முதல்ல அறிவிக்கப்பட்டது 2004ல, அப்புறமா 2005ல ஒரு மொழியா வச்சாங்க. அதுதான் கேள்வி கேட்குறேன். Option A, Tamil. Very good.
செம்மொழி அறிவிக்கப்பட்ட மொழி இந்திய அரசு வந்து தமிழ் 2004ல. அப்புறமா 2005ல சமஸ்கிருதமும் செம்மொழியா அறிவிக்கப்பட்டது. செம்மொழினா என்ன? பழமையான மொழி, தொன்மையான மொழி. எவ்வளவு வருஷம் பழமை இருக்கும்? 2000 years. வெரி குட். 2000 years, 2500 years சொல்ல போனா தொல்காப்பி வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு ஓரளவுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ வந்து தமிழ் மொழி வந்து 2500 ஆண்டு பழமையான ஒரு மொழி. பழமைங்கிறது ஒரு, தொன்மைங்கிறது ஒரு இது. இன்னும் நிறைய கிரிட்டேரியா இருக்காது. ஒரு மொழியை செம்மொழியா இருக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியா அது எவ்வளவு தூரம் இயங்கிட்டு இருக்கு, அதோட இலக்கண வளம், இலக்கிய வளம், அதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால வந்து உங்களுடைய விடை வந்து சரியான விடை. அதனால வந்து உங்களுக்கு 10 மார்க், ஜஸ்டிஸ்க்கு 10 மார்க். ரைட். அடுத்த ரவுண்டு உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது, ஜஸ்டிஸ் டீம்ல இருந்து ஆரம்பிக்குது. பாருங்க, இல்ல 4 பில்டிங் காமிச்சிருக்கோம். 4 சொன்னீங்கன்னா 20 மார்க் கிடைக்கும். 1 2 சொன்னீங்கன்னா அதுக்கு மார்க் கிடைக்கும். 5 மார்க் கொடுக்கணும். 1 2 3 4 அந்த ஆர்டர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் உள்ளது 24 ரைட் 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 இந்தியா ரைட் சரியா? ஓகே ரைட். நீங்க ஒரு மட்டும் சொல்லலாம். அவங்களுக்கு 15 மார்க் கொடுத்துடலாம். இவங்க சொன்னாங்கன்னா 5 மார்க் கொடுக்கலாம். அந்த போர்த் ஒன்று மட்டும். நான் ஆன்சர் பார்த்துக்கிறேன். நான் தப்பா ரைட்டா என்னன்னு சொல்லலாம். நான் தப்பா சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும், நான் கரெக்டா தான் கேட்கிறேன். ஆயிரங்கால் மண்டபம். ஆயிரங்கால் மண்டபம் நல்ல கற்பனை, நல்ல கற்பனை வளம் உள்ள தாண்டி போகுதுன்னு நினைக்கிறேன். நெடிலுக்கு வேற குடியில் ஆரம்பிச்சுட்டா கரெக்டா இருக்கும். நீங்க நெடில ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு க்ளூ கொடுத்துருங்க, அடுத்த டீம் கண்டுபிடிக்கலாம். இருக்குதுங்க. நீங்க தான் கேவ் நெடில இருக்கு. குடியில் ஆரம்பிச்சுன்னா பேர் இருக்குப்பா சொல்லிட்டா கரெக்டா இருக்கும். கேவ் தான். என்ன குகை அது? ஆள ஆரம்பிச்சோம். வரலாறுனாலே இந்த பேர் தான் நிற்கும் நம்ம மனசுல. ஆள ஆரம்பிச்சோம். இல்ல தெரியாது. ஓகே, நல்லது. நேர்மையான பையன். அந்த ஆரம்பிச்சது குடியில் அரிக்கமேடு. நல்ல கற்பனை. அரிக்கமேடு அது பார்த்தது தெரியுது. ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பு கொடுக்கணும்னா, அங்க வந்து ஓவியங்கள் ரொம்ப புகழ்பெற்றது. வரலாற்றுல ஓவியங்கள், குற்றக்காலத்து ஓவியங்கள் அங்க ரொம்ப புகழ்பெற்று வழங்குது. ஆல்மோஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டேன். இந்த ஆன்சர் தான் சொல்லணும். புத்தர் காலமா? புத்தர் காலம். புத்த சமய சார்ந்த ஓவியங்கள்லாம் இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து சித்தன்ன வாசல் ஓவியங்கள் கூட இதை கவர் பண்ணுவாங்க. பல்லவர் காலத்து சித்தன்ன வாசல் ஓவியங்கள் இருக்கு. அதை பண்ணும்போது இந்த ஓவியத்தை அதையும் கவர் பண்ணுவாங்க. அது ஆள் ஆரம்பிக்கும். நீங்க சொல்றது ஆர்வமா கேட்கா? சரி, ஓகே ரைட். ஆன்சர் சொல்லிடுவா? அது பாருங்க. ஐயோ, தொண்டை வேற வந்து சொல்லிட்டாரு. இல்ல கீழே வாங்க. நீங்க எவ்வளவு நடக்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அஜந்தா கேவ்ஸ் ரைட்டா? கேள்விப்படுது இல்லையா? நீங்க யாருமே கேள்விப்படுது இல்லையா? நீங்க கேள்விப்படுறது இல்லை அப்படின்னா உங்க டீச்சர்ஸ் தான் ப்ராப்ளம், உங்களோட ப்ராப்ளம் இல்லை. சரியா? ரைட். அதனால டீச்சர்ஸ்க்கு போய் திட்டினாங்கன்னா நீங்க வாங்கிங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தேன் அப்போ சொல்லலையா அப்படின்னு சொல்லி உங்க மிஸ் இருந்தாங்கன்னா நீங்க தான் வாங்கிங்க. ரைட். சொல்லுங்க.
கேமரா அப்படி திரும்பிங்க. யார் ஸ்கோரர்? கத்திப்பிரியா. கத்திப்பிரியாவா? கத்திப்பிரியா ஸ்கோரர். ரவுண்ட் 1 டீம் ஏ 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. டீம் ஏ 10 மார்க்ஸ். ரவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 10 மார்க்ஸ் டீம் ஏ. டீம் பி 15 பாயிண்ட்ஸ். டீம் பி 15 பாயிண்ட்ஸ். ஓகே வெரி குட். டீம் சி ஸ்கோர் பண்ணனும். 8 ஓபன் அக்கவுண்ட். நீங்க இப்பதான் கணக்கு போடலாம். ரைட் ஓகே. டீம் டி 10 பாயிண்ட்ஸ். Team B 10 points. Okay, right. Very good. அடுத்து சீட்டிங் கார்டா ஓத காரணம் அடுத்து சீட்டிங். ஓகே ரைட். நீங்க சொல்லுங்க. இந்த 4 பேரும் யார் யார் நேம் தான். நீங்க இருங்க. எங்க பாருங்க. பிரச்சனை கொஞ்சம் தெரியுதுங்க. அவங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. யாராவது ஒருத்தரா தெரியுதா? இந்த ஸ்கூல்ல புக்கு படிக்கும் போது அதுல படம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மதிக்கிறது இல்ல. படம் பார்த்து படித்து கொடுத்தல் தெரியல. ஓகே நீங்க என்ன படத்துக்கு வந்து சோதனையா இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கணுமா? அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். இல்ல இந்த படத்துல எடுத்தது யாருன்னு கேட்பாங்க எல்லாரும். ஐயோ இல்ல நீங்க நல்லதா கெஸ் பண்ண முயற்சி பண்றீங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் இல்ல. வாப்பா ரைட். அஞ்சு மார்க் ரைட். சரியா? சரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா? அதுக்கு அவரோட பேர் தான் வச்சிருக்காங்க. அந்த 4வது இருக்க போட்டு இருக்காருல்ல அவரோட பேர் தான் வச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற கவிஞர். இங்க இருக்கா? கவிதை தான் இங்க இருக்கும். கவிஞர் பேர் மாட்டு இருக்குது. தமிழ்நாடோட முதல் அரசவை கவிஞராக இருந்தாரு. காந்திய கவிஞர் பேரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வரைகிறதுல சுதந்திர போராட்டத்தை பத்தி பாட்டு எழுதியிருக்காரு. நல்லா கரெக்ட் தான். யாரு எடுத்துக்கிட்டீங்களா? தமிழ் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கவா? என்ன சொல்லுவாங்க நம்பிக்கை சொல்லுவாங்க. சொல்லுங்கப்பா யாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க. சொல்லுங்க. காளிதாசன். காளிதாசன். இப்ப யாருக்கு தெரியல. அண்ணன் அக்காட்ட கேட்கலாமா? இதான் சொல்லணும்னா வெயிட் பண்ணீங்கன்னா கொடுங்க. கரெக்டா கொடுங்க. தம்பி சொல்றாரு. ரெண்டாவது போட்டோ மட்டும் வாவசியில் அது மட்டும் கொடுக்குறேன். அது வந்து நீங்க வேற ஒரு வடிவத்தை பார்த்திருப்பீங்க. அந்த போட்டோ தான் பாப்புலர். அவருடைய இளமை பருவத்து படம் இது. அதனால நிறைய பேர் தெரியாது. உலக அளவுல நாங்கெல்லாம் உள்ளூர் தான் செஞ்சிருக்கிறோம். யாரும் சொல்லியா? சரி நான் வந்து குழு கொடுத்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அவங்க சொன்னா நல்லா இருக்காது. உங்களுக்கே சொல்றேன். அவங்க சொல்றாங்க நல்லா இருக்காது. சரி அவர் வந்து யாரு? அந்த சுதந்திர போராட்டத்துல நிஜவாதிகள் மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருந்தாங்கல்ல. சுதந்திர போராட்டம் இருக்கும். எக்ஸ்ட்ரீமிஸ்டோட இவர் மகாராஷ்டிரால இருப்பாரு. அந்த சிவாஜி ஃபெஸ்டிவல் நடத்துவாரு. கணேஷ் சதுர்த்தி எல்லாம் நடத்துவாரு. சூரராஜ் இஸ் மை பர்த் ரைட் ஐ செல் ஹேவ் இட் சொல்வாரு. நான் எஸ்ஏ क्वेश्चन தான் சொல்ல வேண்டிய ஒரு ஆன்சர் சொல்ல முடியும். பால கங்காதர திலகர். ரெண்டாவது பெரியார். பெரியாருடைய சின்ன வயசு படம். அடுத்தது கவிஞர் சரவண நாயுடு. அடுத்தது நாமக்கல் கவிஞர். ஓகேவா? இப்போ 1 மார்க் நீங்க செஞ்சிருக்கீங்க. 1 மார்க் நான் உங்களுக்கு நீங்க தான் யூஸ் பண்ணீங்க.
ரைட். உங்களுக்கான கேள்வி வரும். Which I is the capital of Manipur? 4 வரும் இதுல ஐல. இந்த கேள்வியில 4 கேள்வி வரும் ஐல. ஒன்னொரு 5 மார்க். தெரியலனா அடுத்த கேள்வி சொல்லுங்க. அடுத்து போலாமா? அடுத்த கேள்வி போங்க. இம்பால் ஆன்சர். இது பாஸ்ல கிடையாது. அடுத்த கேள்வி. இரண்டாவது கேள்வி. Which I is the major river flowing through central India and a tributary of Godavari? மத்திய இந்தியா வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு ரிவர். ஐலா இருக்கு. மைக் கொடுத்துருங்க. மைக் வாங்கி வச்சுக்கோமா. ஆன்சர் சொல்லாம போறோம், சொல்லாடி போறோம். ரைட். ஆன்சர் வந்து வேற யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. இந்திராவதி. 5 பாயிண்ட் நோட் பண்ணுங்க. வீட்டுக்கு 5 பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ரைட். அடுத்து. Which Indian city is famous for oranges and is called orange? இது வந்து ஆன்சர் வந்து இந்தியா குவிஸ் இல்லையா? அது ஒரு லெட்டர் வச்சு வச்சிருக்கோம். இது ஆன்சர் வந்து எல்ல ஆகும். எந்தது வேணாம்ங்களா? வேற யாராவது? ஓகே ரைட். ஆன்சர் காட்டுங்க. Nagpur. Right. This hill station in Uttarakhand is famous for its lakes. N category தானா? Okay, right. N category ஒரு கேள்வி. Lakes வந்து ரொம்ப புகழ்பெற்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடம். டார்ஜிலிங். என்ல ஆரம்பிக்குமா? நாகாலாந்து. அவங்க நீலகிரி சார். என்ன கேள்விக்கான ஆன்சர் தான் தெரியல. தெரியும். ரைட். ஓகே. அடுத்தது நீங்க முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. 4 கேள்வி முடிஞ்சு உங்களுக்கு. இந்தியாவில் டி வருது இல்லையா? இப்போ அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து டி வரும். Who is known as Grand Old Man of India? இந்தியாவின் முதுபெரும் மனிதர். மைக் கொடுத்துருங்க. தெரியல மற்றவங்களுக்கு பார்க்கணும். தெரியலையா? நீங்க 8 தெரியல. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தாதாபாய் நவரோஜி. ஏன்னா அவர் தான் இந்தியாவோட நேஷனல் இன்கம் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. முதல்ல கால்குலேட் பண்ணாரு இந்தியாவோட நேஷனல் இன்கம். அப்புறம் இந்தியால இருந்து எப்படி வந்து செல்வங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னு புத்தகம் எழுதினார். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு புத்தகம் எழுதினாரு. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் அவர் தான். ஏன்னா இவருக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு. ரைட். அடுத்தது. Which Indian missile system developed by DRDO starts with D? நிறைய மிசைல் பாருங்க. அக்னி, ஆகாஷ், அது மாதிரி D ல ஆரம்பிக்கிற மிசைல் இருக்கு. குரூப் உள்ள இத சொல்லுவீங்க. சொல்லுவா. ஒரு நடிகர் பேர்ல வருங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்றீங்க. மைக் சொல்லுங்க. அடுத்து 3வது கேள்வி. Which I is the traditional tie and dye textile art of Odisha and Andhra Pradesh? இதெல்லாம் அண்ணன் அக்காக்களுக்கான கேள்வி. அவங்கள்ட்ட கேட்பா? எல்லாரும் பாலிவுட் சரியா இருக்க சொல்லுங்க பாருங்க. இப்பதான் அவங்களுக்கான கேள்வி வருது. அந்த கை வச்சுட்டாங்க. சொல்லுங்க. வெரி குட். வெரி குட். வெரி குட். விஷன் நோட் பண்ணிக்கங்க. விஷாலினி. ஓகே. விஷாலினி ஸ்கூல் சொல்லுங்க. வெரி குட். ஏதாவது நாளைக்கு கை வச்சு ஆன்சர் சொல்லியாச்சுல. Which I was the
ancient capital city of Pandavas? கேட்டது. ஓகே ரைட். இந்திரபிரஸ்த். அது இல்ல நான் வேற கேள்வி கேக்குறேன். கேட்டது. அதான் வேற கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு. இன்னொரு கேள்வி இருக்கா? அந்த which I is the famous music director and MP of Rajya Sabha? Music director Rajya Sabha MP of இருக்கார். ஐல ஆர்ட் ஆஃப் இங்கிலீஷ்ல. இந்த சொல்லிட்டேன். ஆக்சுவலி அவங்க சொல்லல இவங்க தான் சொல்லணும். அவங்க தான் சொல்லணும். அதுக்கு இவங்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி மார்க் மைனஸ் பண்ணோம். இவங்களுக்கு வந்து மார்க் மைனஸ் பண்ணோம். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குறைச்சிட்டாங்க. அவெல்லாம் கொடுக்கப்படுறோம். ரைட்டா? நீங்க கண்டுபிடிச்சீங்க. என்ன பண்றது? அது தெரிஞ்சவே இப்படி நடக்கும் வாழ்க்கையில. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மார்க் வந்து இளையராஜாவுக்கே கொடுத்துருவோம். அடுத்து இது வந்து இப்ப சொல்லுங்க. இது நீங்க கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இது நிறைய கண்டுபிடிச்சீங்க. நீங்க கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். Which I is the noted Tamil epigraphist and Indologist who deciphered Tamil Brahmi script. உங்களுக்கு முடிஞ்ச நான் கேள்வி. உங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு தான் போகணும். இப்படிதான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு முடிஞ்சிருச்சு நான் கேள்வி. அப்ப அவங்களுக்கு தான் நான் கேள்வி போகணும். சார் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் 4 ஒண்ணு அந்த क्वेश्चन இதாயிட்டா ஓகே அப்ப உங்களுக்கு தானா அந்த क्वेश्चन ஆன்சர் தெரியாது யாருக்கு இல்ல இப்ப யாரை எடுக்கிறீங்க யாரை எடுத்தா பரவாயில்ல மார்க் அது கட்டப்படணும் இந்த கேள்வி முடிச்சிடலாம் உங்க ஸ்கோர் சொல்லி முடிச்சிடலாம் எல்லாரும் क्वेश्चन வந்துருச்சு கேள்வி இதே கேள்வி இந்த 5 வருஷத்துல 10 வருஷம் வாங்க போறது யாரு தமிழ் எழுத்து படிக்கிறவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காரு முதல்ல அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனா அவர் ரொம்ப வந்து இந்த கல்வெட்டுகள் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதுக்கப்புறமா கல்வெட்டுகள்லாம் படிச்சு தமிழ்ல இருக்க பழைய காலத்து எழுத்து முறை பிராமி எழுத்து முறை வந்து கண்டுபிடிச்சு மாங்குளம் கல்வெட்டுன்னு இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சு இது பண்ணாரு தினமணியில ஆசிரியராகவும் இருந்தார் ஒரு புகழ்பெற்ற ஒரு அறிஞர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காரு முதல்ல அண்ணன் அக்காட்ட கேட்கலாமா அண்ணன் அக்கா சொல்லு ஐராவதம் மகாதேவன் ஐராவதம் மகாதேவன் ஓகே நாளைக்கு இருக்கு அவங்களுக்கு அண்ணன் அக்காட்டே கேட்டுருவோம் which Indian state is known as land of rising sun Arunachal Pradesh which Tamil poet is also called Thirunavukarasar Upper which ancient Tamil poets wrote all சீக்கு கேளுங்க சார் சீக்கு கேளுங்க சார் சீக்கு 0ல இருக்காங்க சி சொல்லுங்க ஒரு மார்க் எடுத்துக்கலாம் ஆர்டிகுடி எழுதுறது யாரு இந்தியா லான்ச்சோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் சொல்லுங்க யாரும் சொல்லுங்க ஆரியப்பட்டா ஓகே ரைட் which Indian cities famous for Sabarmati Ashram Sabarmati Ashram காந்தி ஆசிரமம் இருக்கு இல்லையா காந்தி அங்க தான் தங்கியிருந்தாரு அது வந்து எந்த நகரத்துல இருக்கு ஏழு ஆசிரமம் டான்ஸ் பரதநாட்டியத்துல சம்பந்தப்பட்டது அழகு தெரியுமா உங்களுக்கு அழகு தெரியுமா இது பரதநாட்டியத்தை பத்தி வேற ஒரு கேள்வி கேட்டலாமா உங்கள்கிட்ட கேட்கலாமா பரதநாட்டியத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கலாஷேகரான ஒரு நிறுவனம் இருக்கு மெட்ராஸ்ல அதோட ஃபவுண்டர் யாரு சோபனா தெரியும் உங்களுக்கு பரதநாட்டியத்துல அப்படின்னா சரி நான் சோபனாவே வரேன் சோபனாவுடைய
சொல்லுங்க. பர்பினி, வெரி குட். ரைட், ஓகே. பர்பினி வந்து பரவாயில்ல ஆன்சர், வெரி குட். ரைட். மார்க் கொடுத்துடலாம் மார்க். ஓகே. ஆமா கொடுத்துருங்க. பரதநாட்டியம் பத்தி தெரிஞ்சுக்காங்க அவங்க கொடுத்தோம். ரைட். ஓகே. கலாச்சாரத்தில் ஆரம்பிச்சது யாரு? பத்மினி இல்ல. ருக்மணி தேவி அரட்டை. ருக்மணி தேவி அரட்டை. அவங்களுடைய பர்த்டே வந்து ரொம்ப யூனிக். என்னைக்கு தெரியுமா? அவங்க பர்த்டே வந்து ரொம்ப யூனிக். என்னைக்குன்னு கேட்டேன். ருக்மணி தேவி அரட்டை பிறந்தநாள் வந்து அதே நான் இன்னொரு ஃபேமஸான பர்சனாலிட்டி பார்த்தே இருக்கு. ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் குவிஸ் क्वेश्चन. எல்லா பிரைம் மினிஸ்டரும் ரைட் ஆயிடும் சொல்லிட்டு அப்படினா நீங்க சொல்லுங்க இருக்க பிரைம் மினிஸ்டர் பேர்ல ரைட் ஆயிடும் நான் சொல்றேன். மொரார்ஜி தேசாய். ப்ரௌஸ் பண்ணீங்களா? ஆமா சார், சிசிடிவி இருக்கு, நான் பார்த்தேன் சார். ஓகே ரைட். ரைட், வெரி குட். எல்லாரும் ரொம்ப சிறப்பா ஆன்சர் சொன்னீங்க. இப்போ வந்து சக்திபிரியா வந்து மொத்த ஸ்கோர் யார் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தேர்ட் சொல்றோம். மூணாவது இடத்தை பிடித்தவர் வெற்றிகரமாக எந்த அணி? டீம் பி. டீம் பினா நீங்க வந்து லிபர்ட்டி அணி. சுதந்திர அணி வந்து மூன்றாவது இடத்தை பிடித்தீங்க. வெரி குட். எவ்வளவு மார்க் வந்திருக்காங்க? 15 பாயிண்ட்ஸ் சார். 15 பாயிண்ட். 15 மார்க் எடுத்து மூணாவது இடத்துக்கு வந்து வாழ்த்துக்கள். செகண்ட் பிளேஸ் சார். இருங்க. அடுத்து செகண்ட் பிரைஸ் டீம் ஏ ஈக்குவாலிட்டி 25 பாயிண்ட்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஈக்குவாலிட்டி அணிக்கு வந்து இரண்டாவது இடம். ஓகே. டீம் டி ஜஸ்டிஸ் 35 பாயிண்ட்ஸ். Okay, right. That's fine. All right. Right. Well. So the quiz நிகழ்ச்சியில நீங்க சிறப்பா வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. ருட்ரியார்ட் கிப்லிங்கோட quotation இருக்கு. அத சொல்லி நான் quiz முடிச்சிடுறேன். அதாவது I have 6 friends. They teach me what I know. Their names are சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. I have 6 friends. They teach me what I know. What I don't know. What I knew. 6 friends பேரே சொல்லணும். எனக்கு 6 நண்பர்கள் இருக்கார்கள். எனக்கு எல்லாத்தையும் அவங்க தான் கற்று தருகிறார்கள். அவருடைய பேர் what, where, why. எக்ஸாக்ட் கொஸ்டின் பாருங்க. which, when, how அந்த மாதிரி. ரெண்டாவது 6 நண்பர்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இருந்தா அவங்க எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்று தராங்க அப்படின்னு சொல்றாரு. ருட்ரியார்ட் கிப்லிங்கோட ஃபேமஸான கொட்டேஷன். குவிஸோட அடிப்படை அதான். என்ன, எங்க நடந்தது, எப்ப நடந்தது, யார் நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா படிச்சு இதுல இருந்து ஆரம்பிக்கணும். குவிஸ்ல இருந்து அவங்களுடைய பயணம் ஆரம்பிச்சு ஐஏஎஸ் வரும். ரைட்டா? ஸோ ரொம்ப நான் மகிழ்ச்சி. எல்லாரும் உட்காந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு சீனியரான ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்களுக்குலாம் பாஸ் கேட்டு சார் வந்து உங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க. சரியா? ஓகே, ரைட். நான் வெயிட் பண்ணுங்க. டீம் சி டீம் டி அவங்க வந்து சி டீம் அவங்க வந்து 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க 6 பரிசு உண்டு. ரைட், ஆல் தி பெஸ்ட். வெரி குட். அவங்க என்னன்னா மற்ற எல்லாரும் கேட்ட கொஸ்டின் அவங்க தெரிஞ்சுட்டா அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா சொல்ல முடியல. அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச கேள்வி மற்றவங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்களுக்கு எல்லாரும் எப்போதுமே கொஸ்டின் வந்து தோட்ட அணிகள் எப்போதுமே சொல்ற இது அப்படிதான். ஆக்சுவலி ஒரு சித்தார்த்த பாஸ் சொல்லி ஃபேமஸான குவிஸ் மாஸ்டர் இங்க அவர் வந்து சொல்லியிருக்காரு, there is no tough question, no easy question. அப்போ only 2 kinds of questions. அது வந்து டஃப் क्वेश्चन, ஈஸி क्वेश्चन இல்ல. என்ன क्वेश्चनனா ஆன்சர் தெரியும் தெரியாது அவ்வளவுதான். குவிஸ் பொறுத்தமட்டில் டஃப் क्वेश्चन, ஈஸி क्वेश्चन எதுவும் கிடையாது. ஆன்சர் தெரிஞ்ச क्वेश्चन, தெரியாத क्वेश्चन. ஆல்ரெடி போய் யாருக்கும் தெரியாத வச்சு அவங்க சொன்னாங்க
ரைட்டா? அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா தெரியாத கொஸ்டின் அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். ஓகே, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெயிக்கிறது அர்த்தம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து தயக்கம் என்பது சொந்த சிறை, அதில் தங்கி கிடப்பது உந்தன் குறை, உன்னை தாழ்வாய் நினைக்காதே, உன்னிடம் நீயே தோற்காதே அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. தயக்கமா இருந்தோம் அப்படின்னா நாமளே நம்ம தோற்றுருவோம். பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நம்மளே தோக்காம மற்றவங்களோட வந்து தோக்கிறது தூரமானது. அப்பதான் ஜெயிக்க முடியும். எனவே எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. இந்த சில்ட்ரன்ஸ் டே வந்து மறக்க முடியாத சில்ட்ரன்ஸ் டே உங்களுக்கு முடிஞ்சா எங்களுக்கு இருக்கும். ரைட்? ஸோ ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையம் சார்பாக இந்த 11வது குடிமைப்பணி ஆற்றல் பணி நிகழ்ச்சியின் சார்பாக உங்க எல்லாருக்கும் நன்றி. ஓகே, இப்போ அடுத்தது பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா, யூடியூப் சேனலோட நேம் வந்து AICSCC, ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் AICSCC. மறக்க முடியல, குவிஸ் மாதிரி தான். AICSCC. சவுண்டா சொல்லுங்க எல்லாரும். வெரி குட். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் AICSCC. ஓகே, ரைட், வெரி குட். முடிச்சலாமா? TN AICSCC TN வரும். TN முடிச்சு குடிமட்டி எல்லாம் முடிக்கணும். AICSCC TN தமிழ்நாடு. ரைட், ஓகே. ஏன்னா நான் ஏன் டிஎன் சொல்ல உங்களுக்கே பேசுறீங்கன்னு கேட்காதீங்க. நீங்க ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நாங்க ரொம்ப பாப்புலர். AICSCS போட்டாலே அது வந்துடும். ரைட், அதனால நான் சொல்றேன். ரைட், ஓகே, தேங்க்யூ. ரைட், அனைவருக்கும் வணக்கம். சில்ட்ரன்ஸ் டே முன்னிட்டு ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக வந்து ப்ளஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஸோ இது தலைமையேற்று நடத்தி வைக்கும் டிஜிடி ரெஸ்பெக்டட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் சார் அவர்களை வரவேற்கிறோம். நம்மளோட பிரின்சிபல் சார் இதை நல்லபடியான நடத்தி கொடுத்தாங்க. இங்கே நிறைய டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அண்ட் நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். First place goes to Team D. Participants N. Gogulnath, CHSS School, Taramani. Jacqueline I.K. Merkanda, CHSS School, Vedacheri. Sanjana Shri, CHSS School, Taramani. மேடைக்கு வரவும். டீச்சர்ஸும் வாங்க. Second place, Team A. Kavya Shri, CHSS Thiruvanmiyur School. Shaktivel, CHSS Thiruvanmiyur School. Manya Chaitanya Raj, CHSS Thiruvanmiyur School. ஆசிரியர்களும் மேடைக்கு வரவும். Give them round of applause. அடுத்த இடத்தில் டீம் பி மிதாரிணி CHSS ஸ்கூல் மடுவான்கரை, பார்கவி CHSS ஸ்கூல் மடுவான்கரை, திலீபன் முத்தையா CHSS ஸ்கூல் மடுவான்கரை.
கேட்டு ஆடியன்ஸ் ஆன்சர் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ். மணிபாரதி from AICSCC. அடுத்ததாக விஷாலினி Thank you, dignitaries. இந்த குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு நம்ம அகில இந்திய குடிமை பயிற்சி மையத்தினுடைய சார்பாக சிறப்பாக கொண்டாடுவதற்கு அனுமதி அளித்ததற்காக நமது டிஜிடி சார் அவர்களுக்கு நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அந்த சார் வந்து சீனியர் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட் தமிழ்நாட்டில். ஸோ அடுத்த மாதம் ரிட்டையர் போகிறாங்க. ஸோ யங் ஏஜில் சிவில் சர்வீஸில் வந்தது சார் வந்து ஒரு 22 சார் வந்து 22 இயர்ஸில் சிவில் சர்வீஸ் பண்ணுறாங்க. சார் வந்து ஸ்ரீபாணி டெல்லி ஸ்ரீபர்ஸ் காலேஜ் வந்து வெரி பாப்புலர். லாங்குவேஜே ரொம்ப சூப்பராக இருக்காங்க. சசி தரூர், கிறிஸ் மாஸ்டர், சித்தார்த்த பாசு அவங்கெல்லாம் ஸ்ரீபாணியன். அது மாதிரி சாரும் ஸ்ரீபர்ஸ் காலேஜில் படித்தவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த டிகிரி நாங்கள் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது வந்து குடிமைப் பணி ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சர்வீஸ்க்கான கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டே இருக்கோம். இது வரைக்கும் 10 ப்ரோக்ராம் நடத்திட்டு இது 11வது ப்ரோக்ராம் இதை கன்சிடர் பண்ணி நம்ம சேனல்ல நாளைக்கு வரும். அந்த நிகழ்ச்சியில் வந்து சார் கலந்துக்கிட்டதுல நம்ம எல்லா சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த குழந்தைகள் தின சிறப்பு நாடு நிகழ்ச்சிக்கு பரிசளிக்கக்கூடிய புத்தகங்களை ஆனந்தபுரி நிறுவனம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணனுடைய தமிழ் நெடுஞ்சாலை, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு உதயநிதி அவர்களுடைய மாபெரும் சப்தங்கள் புத்தகத்தையும் 2 முதலீடு புத்தகங்களான கையளவு கல்வியும் வைகரி வாசக கருத்துக்கள் ஆகிய புத்தகங்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த விகடன் நிறுவனத்திற்கு நன்றி. வந்து பங்கேற்றதற்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. To all of you, I don't want to hold you up in a lunch hour, so but I just want to mention something. First of all, principal அவர்களும் பிஆர்ஓ ஏற்பாடு பண்ணது இதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். I never expected that இந்த மாதிரி ஒரு குவிஸ் அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா they are very busy with the All India Civil Service coaching. ஆனால் அதுக்கு இடையில வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குவிஸ் ஏற்பாடு பண்ணுறது ஒரு இட்ஸ் வெரி வெரி ஹார்ட்னிங் எக்ஸசைஸ். உங்கள் சார்பாக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I just want to mention one thing. நீங்கள் எல்லாரும் வந்து I think you are all from class 9 or class 11 government schools படிக்கணும். This is actually the right stage to instill, and this is for our teachers. You have all accompanied them. Principal அவர்கள் சொன்னபடி when I was in your age, that class 9, class 10, அப்போதான் எனக்கு இந்த சிவில் சர்வீசஸ் பற்றி ஒரு ஆர்வம் வந்துருச்சுங்க. அஃப்கோர்ஸ் ஃபாதர் வந்து சிவில் சர்வெண்ட், அதனால ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது இந்த மாதிரி ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகணும். பட் ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் மை ப்ரிப்பரேஷன் அரவுண்ட் திஸ் டைம், class 9 and class 10. And ப்ரிப்பரேஷனில் வந்து இட்ஸ் நாட் தட் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் ஃபார் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் தான் மெயின். அதாவது நீங்கள் ஜிகே சொல்றதில்ல, தட் இஸ் தி மெயின் திங் விச் சிவில் சர்வீசஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை. அண்ட் ரைட் ஃப்ரம் early age வந்து it used to become a part of our life. ஸ்கூல்லையும் வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ் used to be a subject. I don't know இப்போ ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னு தெரியல, பட் we used to have a separate subject. அதுக்கு ஒரு புக் இருக்கும், அது செப்பரேட் பீரியட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. and we used to actually have quizzes in school. and அதே போல வீட்டில் இருக்கும்போது கூட in the family we used to discuss current affairs. டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படிப்போம். அப்போ அந்த காலத்தில் வந்து there wasn't much of TV. இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்கு, யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குறீங்க. பட் நாங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது யூஸ் டு பி 1 or 2 நியூஸ் பேப்பர்ஸ், 1 தூர்தர்ஷன் சேனல், அவ்வளோதான். அண்ட் மேபி சம் ரேடியோ நியூஸ். பட் அதுவும் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் வந்து படிப்போம். அண்ட்
Then over dinner table வந்து there used to be discussion. Your father வந்து he will ask the questions on நீங்க வந்து இந்த civil current affairs பத்தி he will ask questions. இல்ல நியூஸ் பேப்பர்ல படிச்சது. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ்ல வந்து we used to have separate news reading sessions. I don't know இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது ஆசாரம் இருக்குன்னு தெரியல. Every day in the morning during assembly, or about 15 minutes used to be allotted for news reading. And daily, some 3 or 4 students will be asked to read the newspaper and or summarize பண்ணி 2 minutes or 3 minutes முக்கியமான headlines மட்டும் அவங்க வாசிக்கணும். So relating to international news, national news, sports news, and other political news. So over 2 minutes, they will do it. And that used to be a very good exercise. அதே போல லைப்ரரியில வந்து நியூஸ் பேப்பர் கட்டாயமா இருக்கும். So we'll all go for library period. போய் அங்க வந்து நியூஸ் பேப்பர் படிப்போம். So what my request to you is in schools அதே போல உங்க வீட்லயே வந்து இந்த general studies க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. Because if any of you want to become civil servants, நாளைக்கு வந்து for example you can see some of the aspirants for the civil services அவங்க இங்க உட்கார்ந்துருக்காங்க. Then if you want to become that, இப்போதான் நீங்க ஆரம்பிக்கணும். You cannot go to college and say சரி நான் காலேஜ் முடிச்சிட்டு நான் வந்து civil services க்கு வந்து preparation பண்ணணும். It's too late by then. If you ask me, the right time is now. Class 9, class 10, class 11. இப்போதான் ஆரம்பிக்கணும். So my request especially to teachers is please give them as much exposure as possible in the civil services பத்தியும் அதே போல general studies பத்தியும் இப்போ வந்து நீங்க கொடுத்துருங்க. And I want to end by giving one example. Of course, நான் ethics principles ஆகிட்டேன் சொன்னேன். So when I appeared for my interview, I think சில civil servant aspirants இருக்கீங்களா? So some of you may be going for interview. So இது என்னோட personal experience. So form fill up பண்ணும்போது வந்து there is one column saying interest and all that. So I wrote quizzing because in the college level we used to attend a lot of quizzes and all. So அந்த interviewல இருக்கும்போது the chairman வந்து படிச்சு, oh you are interested in quizzing. Shall I ask you some quiz questions? I said, yes sir, please ask me. So he started asking some very difficult quiz questions. I was totally shocked. என்னால் ஆன்சர் பண்ண முடியல. So out of 5 or 6 questions, I could hardly answer 1 or 2. And I started getting a little nervous and all. Then one of the members said, what is the difference between 1 rupee note and 2 rupee note? யாரோ ஆன்சர் பண்ண முடியுமா? Anybody? Principal of course he knows it. யாரோ சொல்ல முடியுமா? அந்த 1 ரூபாய் நோட் பார்த்திருக்கீங்களா? And 2 ரூபாய் நோட் பார்த்திருக்கீங்களா? இல்ல you don't see any notes nowadays. சரி 10 ரூபாய் நோட் பார்த்திருக்கீங்க. 10 ரூபாய் நோட்டுக்கும் and அந்த 1 ரூபாய் நோட் பார்த்திருக்கீங்களா? ஒரு இது பார்த்திருக்கீங்க, காயின் பார்த்திருக்கீங்களா? What is the difference? யாரோ சொல்ல முடியுமா? Any aspirant UPSC? Denomination, okay, I know it is 1, it is 2. Signature value. No, value சொல்லிட்டீங்க. யார் சிக்னேச்சர் இருக்கு? ஒருத்தர் சொல்லுங்க. Reserve Bank signs on which note? 10 rupee, 5 rupee, 2 rupee note. 1 rupee note யாரை பார்த்துருக்கீங்களா? Who signs on 1 rupee note? Yeah. Why? Why should the Reserve Bank of India not sign on the 1 rupee note? Sorry? Minted by Government of India. It is by? Government of India. Okay. But why should it not be given to RBI? ஏன் வந்து 1 ரூபாய் மட்டும் வந்து வச்சுட்டு 2 rupees மேல தான்? Sorry? Basic unit, no, not really. How are the inflation? So I also didn't know. என்னால ஆன்சர் பண்ண முடியல. அப்போ வந்து அவர் சொன்னாரு 1 rupee is only a token currency. 2 rupee and above are what is called a promissory note. You know what is a promissory note? I promise to pay the bearer of 10 rupee note the sum of rupees 10. So it is backed by RBI guarantee. It is backed by gold. So it's a promissory note. So 2 rupee and above is all promissory notes issued by the RBI governor. Or promise பண்றாரு. Whereas 1 rupee and below they are all token currency. அதனால it is signed by the Government of India representative. இந்த வித்தியாசம் எனக்கு தெரியாது. So I was so confused and almost my interview was about to get spoiled. Upon the chairman, he realized the candidate is getting very nervous. So our pocketல இருந்து அவருடைய அந்த பர்ஸ்ல பார்த்தாரு.
I don't see any difference up in that. So he just tried to bat for me. So sometimes during interview, don't worry, they will try to corner you and make you nervous and all. But if there is a helpful member or chairman, somebody help பண்ணிடுவாரு. So he was basically giving message to his member, don't harass the candidate. What is the difference? After all, 2 rupee or 1 rupee, who is going to, when you go to a shop and all, does he ask you, illa nee 2 rupee vaanga matte 1 rupee vaanga solla mattalla. So for them, whether it is 1 rupee or 2 rupee, there is no difference. And this is a technical difference which not of all people don't know. So the point is, for aspirants especially, when you, now of course you have already signed your application form, be very careful what you sign and what you write. Because interview panel, immediately they will start taking you in that direction. So this is, by the way, since our principal mentioned about my attempt, I got into the civil services at a very young age. Actually not only 22, 21 years at the time. So today I am the senior most person because I still have if you also want to become a civil servant, especially students in the program, you have to start பண்ணிக்கங்க and make it a daily habit. It should be like உங்க daily ritual. நீங்க எப்படி daily food சாப்பிடுறீங்க, dress பண்றீங்க, you take bath and all. Like that, daily you should be reading current affairs or reading magazines, not film magazines or cartoons or those kind of gossip magazines, but serious there are so many magazines available for online. You can purchase also and or go to library and read. Get this habit of reading and don't only restrict to subject mattum neenga padikadinga. Read everything, science, social sciences, politics, whatever, anything that comes, even sports, even films, whatever. You should be like all-rounders. So only those people who are like all-rounders, they only have good chance of getting into civil services. So I hope in the visit you will get inspired. I'll request our principal to take them to our Civil Service Training Institute also. I hope that in the next few years, at least some of you will come here, you study here under the leadership of our team, and not only study, but you will also get selected in civil services. So with these words, I thank you and thank again our team here for having organized this wonderful quiz competition. Good morning. என் பேர் நிரஞ்சனா தேவி. நான் சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட்டில் படிக்கிறேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ குழந்தைகள் தினம் முன்னிட்டு எனக்கு குவிஸ் காம்படிஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அதில் ஐஏஎஸ் கோச்சிங் கொடுக்குற ஒரு சென்டருக்கு நான் வந்தேன். இங்கே எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. படிக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி படிக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. யூபிஎஸ்சிலாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டு எனக்கும் ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் படிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் படிச்சுட்டு நான் இதே கோச்சிங்ல கண்டிப்பா செய்வேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகி இப்போ மெயின்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். தேங்க்யூ. தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர்ல நானும் கண்டிப்பா கவர்மெண்ட் அளவுல செலக்ட் ஆகி நான் ரேங்க் ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்குள்ள நான் இந்த கோச்சிங் சென்டர்ல கண்டிப்பா செய்வேன். Next year, my name is K.D. Vidya. I am from CHS Madhuvar. இந்த போட்டிக்கு குவிஸ் காம்படிஷன் எங்கள் ஸ்கூல் இட்டு வந்தாங்க. இங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் பண்ணேன். அதை நான் ஸ்கூலில் அப்ரூவ் அதுக்கப்புறம் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நாங்கள் எழுதி பாஸ் ஆகி வராங்கன்னு சொன்னாங்க. அந்த படித்து அந்த படிக்கிறவங்க பார்த்தோன்னே எனக்கும் படிக்கணும்னு தோணுச்சு. அதனால் நானும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி இங்கே வருவேன் அப்படின்னு. Very good. My name is Sen Gokunar. நான் CHSS தரமணியிலிருந்து வந்திருக்கேன். இங்க இந்த கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு அரசால நேரடியா எடுத்து நடத்தப்படுற இந்த கோச்சிங் சென்டருக்கு படிக்கணும்னா 4 திட்டம் ஸ்கீம்ல எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆயிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இவங்க ஃப்ரீயாவே கோச்சிங் சென்டர்ல எல்லாம் சொல்லி தராங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு சொல்லி தராங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நானும் இந்த 4 ஸ்கீம் எக்ஸாம் எழுதி இங்க செலக்ட் ஆயிட்டு இங்க கோச்சிங் சென்டர்ல படிப்பேன். தேங்க்யூ.
கிருத்திகா ஃப்ரம் சிஹெச்எஸ் வேளச்சேரி. சின்ன வயசுல இருந்தே வந்து நிறைய ட்ரீம்ஸஸ் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம ட்ரீம்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் என்னோட ட்ரீம் வந்து அந்த ஐஏஎஸ் அப்படின்ற ட்ரீம் வந்து ஏன் எனக்கு தொடர்ந்துட்டே இருக்குன்னு தெரியல. அது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து வெறும் யூபிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1 எழுதணும் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். பட் இங்க வந்ததுல இருந்து எல்லாரையும் பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி நிறைய வந்து அதுக்கு ஸ்டேஜஸ் இருக்கு, நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நான் முதல்வன் தமிழ் ஒரு ஸ்கீம் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இங்க கோச்சிங் வரவங்களுக்கு ஃப்ரீயா வந்து கோச்சிங் தராங்க. பிளஸ் ஹாஸ்டல்ஸும் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு பிளஸ் வந்து சேலரி மாதிரி கொடுத்து அவங்க வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து அடுத்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லா ட்ரெயின் பண்றாங்க. இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இவ்வளோ வந்து இந்த மாதிரி நிறைய அண்ணாக்கா வந்து இவ்வளோ படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல இவ்வளோ அழகாக வந்து எல்லாரும் படிக்கிறாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எனக்கு வந்து இருந்த ஆசை வந்து இன்னும் நல்லா வந்து எதுவாயிட்டே இருக்கு. நானும் நல்லா பண்ணணும், இந்த இடத்துல வந்து நானும் நிக்கணும், இவங்க மாதிரி எல்லாரும் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் என்னையும் பார்த்து இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். நாங்கள் வந்து இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே கான்செப்ட் நாளைக்கு இருக்கிறதுனால சில்ட்ரன்ஸ் டே கான்செப்ட்ல எங்களுக்கு இன்னைக்கு குவிஸ் காம்படிஷன் நடந்தது. அந்த குவிஸ் காம்படிஷன் எல்லாரும் கலந்து அதுல வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப இன்ஸ்பைரா இருக்கீங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா எக்ஸாம் எழுதி நல்லபடியா வந்துட்டு டைரக்டரா வாங்க, ஐபிஎஸ்ஸா வாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னோட பேர் வந்துட்டு யூகே ராஜ்மிஸ்ரீ. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட்ல இருந்து வரேன். இன்னைக்கு வந்துட்டு நாங்க இங்க வந்து இந்த ஐஏஎஸ் எப்படி ஆகுறாங்க, ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் எல்லாரும் வந்துட்டு அதுக்கெல்லாம் எவ்வளோ ட்ரைனிங் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தேன். எனக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஸோ சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் வந்துட்டு நான் இங்க குவிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து நான் வந்திருந்தேன். வந்து அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடிஞ்சது. அவங்க கேட்குற குவிஸ் அண்ட் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தவங்களே ஒரு நாலேஜ் எல்லாம் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சார் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாம் வந்துட்டு அவங்க தான் எல்லாமே வந்து பண்றாரு. ஸோ தேங்க்யூ. என் பேரு சக்திவேல். நான் சென்னை ஹையர் செகண்டரி திருவள்ளூர்ல இருந்து வந்தீங்க. நான் தமிழ் மொழியை படிக்கிறேன். இங்க வந்து குவிஸ் காம்படிஷனுக்கு சில்ட்ரனுக்காக எல்லாரும் வந்துடுறோம். வந்து இதுல செலக்ட் ஆகிக்கிறேன். குட் மார்னிங் எவ்ரிவன். நான் வந்து காலா பேசுறேன். நான் வந்து சைதாப்பேட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் கண்டிப்பா பெஸ்டா பயன்படுத்திப்பேன். நிறைய அண்ணாங்க படிச்சுட்டு பார்த்தேன். அது வேற நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் ஐஏஎஸ்ஸா வந்து இந்த கோச்சிங் சென்டர்ல சேருவேன். So thank you for me giving opportunity. Thank you sir. கண்டிப்பா நான் சேருவேன். Thank you. ஐஏஎஸ் படிக்க எல்லாரும் ட்ரைனிங் கோச்சிங் எடுத்துக்கிறாங்க. இங்கே தங்கத்துக்கு வசதி எல்லாமே இங்கே இருக்குது. தமிழக அரசு ஒரு தேங்க்யூ.